இப்போ வந்து தட்கல் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு ஆதார் வெரிஃபிகேஷன் கட்டாயம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது வந்து நடைமுறைக்கு இன்னும் வரல. ஆனால் திடீர்னு வரும். அப்படி வரும்போது வந்து வெரிஃபிகேஷன் உங்களுக்கு பண்ண தெரியாமல் நீங்கள் மாட்டிக்க கூடாது. அதனால ஃபஸ்ட்டே உங்களோட ஐஆர்சிடிசி ஐடியில் ஆதாரை வெரிஃபிகேஷன் பண்ணி வச்சுக்கிடுங்க. அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து உங்கள் மொபைலில் உள்ள ஐஆர்சிடிசி அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணியாச்சு. அதில் வந்து ரைட் சைடில் டாப் கார்னரில் லாகின் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி லாகின் பண்ணிவிடுங்க. இதில் வந்து உங்களுக்கு வந்து யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்து கேட்கும். அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டை வந்து நீங்கள் வந்து கொடுக்க வேண்டியது இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து என்ன கேட்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதில் யூசர் நேம் கேட்கும், இதில் பாஸ்வேர்டு கேட்கும். இந்த ரெண்டுமே நான் வந்து டைப் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு யூசர் ஐடி நான் வந்து என்கிட்ட இருக்க ஐஆர்சிடிசி யூசர் ஐடியை டைப் பண்ணியாச்சு. பாஸ்வேர்டு வந்து டைப் பண்ணியாச்சு. இந்த கேப்சா கோடை வந்து இதில் டைப் பண்ணுறோம். ஓகேவா? இது வந்து லாகின் பண்ணி உள்ளே போகிறதுக்கு தான். இப்போ உங்கள் ஐடியை லாகின் பண்ணி உள்ளே போகிறதுக்கு இவ்வளோ ப்ரொசீஜர் இருக்குது. அதுக்கப்புறம் தான் ஆதார் வெரிஃபிகேஷன் பண்ண முடியும். இப்போ பாருங்கள். ஓகே. இப்போ லாகின் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்த உடனே வெரிஃபைங் யூசர்னு சொல்லிட்டு உள்ளே போயிடும். ஓகேவா? அப்படி போனதுக்கப்புறம் என்னச்சுன்னா ஒரு 2 பின் நம்பர் செலக்ட் பண்ண சொல்லும். நம்மளும் நமக்கு தேவையான பின் நம்பரை செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதாவது ஒரு 4 டிஜிட் பின் நம்பர் 2 வாட்டி கொடுக்க சொல்லும். ஓகேவா? இப்போ 4 டிஜிட் பின் நம்பர் நான் வந்து கொடுக்குறேன். ஓகே. இப்போ கொடுத்தாச்சு. இதில் வந்து சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுக்குறோம். சப்மிட்ங்கிற ஆப்ஷன் கொடுத்த உடனே பின்ன ஞாபகம் வச்சுக்கிடுங்க அப்படின்னு சொல்லுது. ஓகே. இது லாகின் பண்ணக்கூடிய ப்ரொசீஜர். இனிமே என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதில் வந்து அக்கௌண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ண உடனே ஆதார் வெரிஃபிகேஷன் பண்ணீங்க அப்படின்னா, இந்த ஆத்தரைஸ்ட் யூசருக்குள்ளே போனீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு இது வரும். சக்ஸஸ்ஃபுல்லி ஆதார் வெரிஃபைடு அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி இருக்கும். ஓகே. அதை வெரிஃபிகேஷன் பண்ணலை அப்படின்னா, இதில் வந்து செலக்ட் ஆத்தென்டிகேஷன் டைப் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, அதில் கிளிக் பண்ணும்போது பேன் கார்டு இல்லைனா ஆதார் கார்டு இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று வெரிஃபிகேஷன் பண்ண வேண்டியது இருக்கும். இதில் ஆதாரை நான் செலக்ட் பண்ணுறேன். ஆதார் நம்பரை டைப் பண்ணுறேன். ஓகேவா? இந்த ஐடி யாரோடதோ அவங்க ஆதார் நம்பர் தான் டைப் பண்ண போகிறேன். ஓகேவா? நல்லா பார்த்துக்கணும். இந்த ஐடி யாரோடதோ அவங்க ஆதார் நம்பர் தான் டைப் பண்ண போகிறேன். ஓகே. நல்லா பார்த்துடுங்க. வேறு யாரோட ஆதார் நம்பர் டைப் பண்ணாலும் ஒர்க்கு ஆகாது. ஏன் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஐடியோட மெம்பரோட நேமு, டேட் ஆஃப் பர்த் ரெண்டுமே வந்து டிஸ்பிளே ஆகிட்டு நம்ம ஆதார் நம்பரை மட்டும்தான் கொடுக்க போகிறோம். ஆதார் நம்பர் கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு இதில் ஐ கன்ஃபார்ம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுறோம். ஓகே. ஐ கன்ஃபார்ம் கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்கன்னா சென்ட் ஓடிபி அப்படின்ட்டு இருக்கான்னு பார்க்கணும். அது கீழே இல்லை, மேலே இப்போ மாற்றிருக்காங்க. இதில் சென்ட் ஓடிபி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குதுல்ல, அதை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணோடனே இந்த ஆதார் கார்டு கூட இணைச்ச ஃபோன் நம்பருக்கு ஓடிபி ஒன்று சென்ட் ஆகும். ஓகேவா? நேம் ப்ரொவைடர் டஸ் நாட் மேட்ச். அதாவது ஆதார் கார்டில் நேம் வந்து தப்பாக இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கணும். ஆதார் கார்டுலையும் இதுலேயும் நேம் வந்து சேமாக இல்லைன்னு வந்துட்டு, அப்போ நான் ஆதார் கார்டில் உள்ள மாதிரியே நேம் வந்து டைப் பண்ணுறேன். நல்லா புரிஞ்சுக்கணும். ஆதார் கார்டில் எப்படி இருக்கும், இனிஷியல் இருந்தால் இனிஷியல், இனிஷியல் இல்லைன்னா இனிஷியல் இல்லை, புள்ளி இருந்தால் புள்ளி, புள்ளி இல்லைன்னா புள்ளி இல்லை, இந்த மாதிரி எப்படி இருக்கோ அப்படி தான் டைப் பண்ண வேண்டியது இருக்குது. இனிமே நம்ம வந்து இதை கொடுப்போம். கரெக்டாக டைப் பண்ணியாச்சு. இனிமேல் சென்ட் ஓடிபி அப்படிங்கிறத கொடுப்போம். இதில் வந்து சென்ட் ஓடிபி கொடுக்குறோம். சென்ட் ஓடிபி கொடுக்கும்போது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, த இன்புட் நேம் ஆஸ் பெர் ஆதார். நல்லா புரிஞ்சுக்கணும். இன்புட் நேம் ஆஸ் பெர் ஆதார் நாட் மேட்ச் டு வித் ஐஆர்சிடிசி ப்ரொஃபைல் நேம். இந்த ஐஆர்சிடியில் ஒரு ப்ரொஃபைல் நேம் இருக்கும். அந்த நேமும் ஆதாரில் உள்ள நேமும் மேட்ச் இல்லைன்னு சொல்லி வந்துருச்சு. அப்போ நம்ம இப்போ என்ன பண்ண வேண்டியது என்னது, ஐஆர்சிடிசியோட ப்ரொஃபைல் நேமை மாற்றணும். அது எப்படி மாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோமா, அதாவது ஆதார் கார்டில் எப்படி இருக்கோ அது மாதிரி மாற்ற வேண்டியது இருக்குது. ஓகே. அது எப்படி மாற்றுறது அப்படிங்கிறத பார்ப்போம். அப்போ நம்ம ஐஆர்சிடிசி ப்ரொஃபைலோட நேமை மாற்ற போகிறோம். ஓகேவா? இதில் அக்கௌண்ட் அப்படிங்கிற இடத்துல வந்துட்டு அதில் வந்து மேலே பார்த்தீங்க அப்படி சொல்லுவீங்கன்னா மை ப்ரொஃபைல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ண உடனே நம்மளோட டீட்டெயில் எல்லாமே வரும். நம்ம அட்ரஸ்ஸு, இமெயில் அட்ரஸ்ஸு, ஃபோன் நம்பர் எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. டேட் ஆஃப் பர்த்து, வேறு ஐஆர்சிடிசி ஐடி, வேறு ஐஆர்சிடிசியில் உள்ள நேம், இது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இப்போ ஐஆர்சிடிசியில் உள்ள நேமை நம்ம ஆதார் படி மாற்றணும் அப்படின்னா இதில் வந்து ரைட் சைடு அதே கார்னரில் எடிட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த எடிட்டுங்கிற ஆப்ஷனை நம்ம கொடுக்க போகிறோம். கொடுத்துட்டு அதில் அதே நேமை மாற்றிட்டு ஆதார் கார்டில் இந்த பர்சனுக்கு எப்படி நேம் இருக்கோ அதுபடி நம்ம கொடுக்க போகிறோம். இப்போ ஆதார் கார்டில் இருக்க மாதிரி கொடுத்தாச்சு. ஓகேவா? கொடுத்துட்டு எல்லாமே ஓகே 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 கொடுத்துட்டு இதில் கீழே 2 டிக் பண்ண வேண்டியது இருக்குது. நல்லா பார்த்துக்கிடணும். 2 டிக் பண்ணணும். ஒரு டிக்கு, 2 டிக்கு கீழே பண்ண வேண்டியது இருக்குது. 1 2 டிக் கொடுத்துட்டு இதில் அப்டேட் ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்கும் பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ண உடனே இது வந்து ஒருவேளை
Congratulations, your user profile is completed now. You may proceed to use IRCTC ticketing service in book rail. Extend to monthly. நல்லா புரிஞ்சுக்கணும். மந்த்லி 12 டிக்கெட்லேருந்து 24 டிக்கெட்டாக உங்களுக்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணப்படுது. அதாவது ஆதார் வெரிஃபை பண்ணலைன்னா 12 டிக்கெட் தான் பண்ண முடியும். ஆதார் வெரிஃபை பண்ணால் 24 டிக்கெட் பண்ணிக்கலாம் அப்படி சொல்லிட்டு சொல்லியாச்சு. இதில் நம்ம வந்து கண்டினியூ அப்படிங்கிறத கொடுப்போம். நம்ம நேம்லாம் மாற்றியாச்சு. பே ஆதாரை வெரிஃபை பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஆத்தென்டிகேட் யூசர் அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ளே போக வேண்டியது இருக்குது. போயிட்டு அதில் செலக்ட் டைப் அப்படிங்கிறது இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து ஆதாரை கொடுக்குறோம். ஓகேவா, ஆதாரை கொடுத்துட்டு ஆதார் நம்பரை டைப் பண்ணுறோம். ஓகேவா, அவங்க அதாவது இந்த ஐடியோட ஓனர் அப்படின்னே சொல்லலாம். அவங்களோட ஆதார் நம்பரை டைப் பண்ண போகிறோம். ஓகேவா, இப்போ ஆதார் நம்பரை டைப் பண்ணிட்டு இருக்கோம். டைப் பண்ணிவிட்டு இதில் டிக் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை கொடுத்துட்டு மேலே சென்ட் ஓடிபி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுக்குறோம். சென்ட் ஓடிபி அப்படிங்கிற ஆதாரை கொடுத்தோன்னா ஒரு ஓடிபி வரும். ஓகேவா, அந்த ஓடிபியை நம்ம வந்து ஓகே பண்ணி விட்ட உடனே சக்ஸஸ்ஃபுல்லி வெரிஃபை ஆகிடும். இன்னைக்கு நான் 2-3 வாட்டி நான் வந்து இதோட ஓடிபி கொடுத்தாச்சு. அதனால வந்து இது வந்து நீங்கள் வந்து ஓடிபி கொடுக்குறது வந்து இன்னைக்கு எக்ஸ்காஸ்ட் ஆயிடுச்சு. நாளைக்கு வந்து ட்ரை பண்ணுங்க அப்படி சொல்லுது. ஓகே, நாளைக்கு வந்து நான் வந்து ஓடிபி கொடுத்து உங்களுக்கு வந்து அதை வந்து ஸ்க்ரீன்ஷாட்டை இதோட இணைச்சிடுறேன். அது வந்து என்ன வருது அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து பாருங்கள். ஓகேவா, இப்போ பாருங்க, நம்ம வந்து ஆதார் கார்டில் உள்ள மாதிரி நேமை மாற்றியாச்சு. எல்லாம் டேட் ஆஃப் பர்த் அதே மாதிரி எல்லாமே ஆதார் கார்டில் உள்ள மாதிரியே வந்துருச்சு. இனிமேல் நெக்ஸ்ட் டே இதே ப்ரொசீஜரை நான் பண்ணி உங்களுக்கு வந்து ப்ரொஃபைல் டீட்டெயில் ஆர் வெரிஃபைடு ஆத்தென்டிகேட்டட் வித் ஆதார் அப்படி சொல்லிட்டு வர வச்சுட்டேன். ஓகே, நீங்களும் இதே ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி உங்கள் ஆதார் கார்டை வந்து ஆத்தரைஸ்ட் பண்ணி தட்கல் டிக்கெட்டு புக் பண்ணுறதுக்கு ஆதார் கார்டை வெரிஃபை பண்ணது தான் வேணும் அப்படி அந்த ஐடி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்கு முன்னாடி, அதாவது அது ஒரு ரூல்ஸு வந்துட்டு இருக்குன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஆத்தரைஸ் பண்ணி வச்சா ரொம்ப நல்லது. இல்லைனா அந்த டைமில் கிடந்து குழம்பிட்டு இருக்க வேண்டியது இருக்கும். அடுத்து ஒரு நல்ல வீடியோட சந்திப்போம். தேங்க்யூ.